திமுக கூட்டணி கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்க உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் திமுக தொகுதி பங்கீடு குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜ். அவரிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், கடந்த 22ஆம் தேதி மாலை நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படுமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? சொல்லுங்க. நித்யா, நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்சி பணியில் அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக ஓரளவு கூட்டணியை உறுதி செய்துள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை தங்களுடைய தோழமை கட்சியுடன் நடத்தியிருக்கிறது. முதல் கட்டமாக நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிடம் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையிலான அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயம் வருகை தந்துள்ளனர். இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொள்ளவில்லை. அக்கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல எப்பொழுதும் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு அவருடைய தொடர்ச்சியான பணி என்றாலும் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் 11 மணிக்கு மேலாகவே வரக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே இருக்கும். ஆனால் இன்று நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான பேச்சுவார்த்தையின் போது தற்பொழுதே சென்னை அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆக இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அதாவது இரண்டாம் கட்ட இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடுக்கான இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக நிறைவு பெற்று முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். மேலும் ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினருக்கு ஒரு தொகுதி, அவர்கள் ஏற்கனவே 3 தொகுதிகளை குறிப்பிட்டு 2 தொகுதிகள் அல்லது நிச்சயமாக ஒரு தொகுதி வேண்டும் என்ற அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த ஒரு தொகுதிகள் வழங்குவதற்கான அந்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நித்யா, பாண்டியராஜ், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக வேற எந்தெந்த கட்சிகளோடு திமுக இன்று பேச்சு நடத்த இருக்கு? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாக இருக்கக்கூடும்? ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மேலும் 2 இடதுசாரி கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்றது. ஆனால் தொகுதி உடன்பாடு குறித்த இறுதி முடிவானது எட்டப்படாத சூழலில் அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான அழைப்புக்காக அனைத்து கட்சிகளுமே காத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று பிற்பகலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருப்பதும் தகவல் வெளியாகிறது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தற்போது வரை இந்த அழைப்பு விடப்படவில்லை. திமுக சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய தலைவர் துரைமுருகன் தலைமையால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவில் சார்பில் பிரதான தோழமை கட்சிகளுக்கும் இவர்கள் கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய தோழமை கட்சிகளுக்கும் அழைப்பானது விடுக்கப்படும். அந்த அடிப்படையில் நேற்று இரவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கானது அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது பிற்பகல் 12 மணிக்கு பின்னதாக சென்னை அண்ணா அறிவாலயம் திமுக கூட்டணி கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் திமுக தொகுதி பங்கீடு குழுவினரோடு இன்னும் சில மணி துளிகளில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர்.